ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீஷோவில் இருந்துட்டு கொஞ்சம் ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ புது வீட்டுக்காக வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு மாற்றி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். ஸோ பார்சல் எல்லாமே வந்துருச்சு. ஆல்ரெடி வந்துட்டு நான் அன்பாக்சிங் பண்ணிட்டேன். ஏன்னா டேமேஜ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் அன்பாக்சிங் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, அது எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றது விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு நான் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் ஒன்று எந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற வீடியோஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்து உங்களுக்கு ஷார்ட் வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் கிச்சனுக்கு, ஹாலுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கும் இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நான் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அதோட ப்ராடக்டோடைய கிளியரான வீடியோவும் இது கூடயே நான் கண்டினியூவாக கொண்டு வந்திருப்பேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் கொஞ்சம் லாங்காக உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு அதில் கிளியராக தெரியல, ஃபோனில் கிளார் அடித்ததுனால. இப்போ ஃபஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நம்ம வாலில் ஃபிட் பண்ணக்கூடிய மொபைல் ஸ்டாண்டு. நம்ம இது வந்து மல்டிபர்பஸ் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் போடும்போது கூட நம்ம இந்த மொபைல் ஸ்டாண்டு வந்து ஃபோனை வந்து நம்ம இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ரெண்டாவது உங்களுக்கு ரெஸ்ட் ரூமில் ப்ரஷ் வைக்கிறதுக்கு கூட இது செட் ஆகும். அப்புறம் ஏசிக்கு இந்த மாதிரி ரிமோட்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரூ. 86 தான் 4. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு புத்தா ஸ்டாச்சு ஒன்று வாங்கியிருந்தேன். அதாவது நம்ம ஸ்டாச்சு வச்சு அதில் வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு கோன் சாம்பிராணி வச்சு அந்த ஸ்மோக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸில் விழுகிற மாதிரி விழுகும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஸ்டாச்சு இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பட் ஆனால் என்னென்னா நம்ம ஆன்லைனில் பார்க்குறத விட சில ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைஸ் வந்து குட்டியாக தான் இருக்குது. நான் இது பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு, ஆனால் சைஸ் வந்து குட்டியாக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கோன் கிட்ட வந்துட்டு அவங்க அதிலே கொடுத்துருவாங்க. நம்ம இதை வந்துட்டு மேலே அந்த ஹோல் கிட்ட கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஸ்மோக் வந்து கீழே அந்த மாதிரி ஃபாலில் விழுகிற மாதிரி விழுகும். இதோட ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஹவுஸ் ஓனருடைய ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆணி அடிக்கக்கூடாது அப்படின்றது தான். ஸோ அந்த ஆணி அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஸ்டிக்கர் மாதிரி இப்போ விற்குது. நீங்கள் இதை வந்து வாங்கி செவத்தில் வந்து நல்லா ஃபிட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணேன். நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பெரிய பெரிய ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் வெயிட்டான ஐட்டம்லாம் அது தாங்குமா என்னென்னு தெரியலை. பட் ஆனால் நான் வந்துட்டு ஒரு சப்பாத்தி ஸ்டாண்டு கூட இதை வச்சு தான் நான் இன்றைக்கி ஃபிட் பண்ணேன். கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் எவ்வளோ நாள் வருதுன்றது தெரியலை. நான் அது வேணால் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன், இன்னொரு வீடியோவாக கொடுக்குறேன். பேக் சைடில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அதை கிழிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி இதை ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாலில் மாட்டுற மாதிரியான ஒரு இந்த இங்கிலீஷில் வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா டயலாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, குட் வைப்ஸு லைஃப் மோர் அப்படின்றது, அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சைஸ் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு ஆன்லைனில் பார்க்கும்போது. பட் ஆனால் நம்ம வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் மீஷோவில் வந்துட்டு கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம பார்க்குற சைஸுக்கு ஏற்ற மாதிரியே நமக்கு கிடச்சிருது. பட் ஆனால் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம பார்க்குறத விட சின்னதாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு போட்ட ஒரு ப்ராடக்ட்டு. அதாவது அன்னலக்ஷ்மியோட சிலையும் அப்புறம் ஃபோட்டோவும் என்கிட்ட இருக்குது. அதை வந்துட்டு கிச்சனுக்குள்ளே வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது தனித்தனியாக ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா சின்ன சின்ன ஹோல் கொடுத்து அந்த ஹோல்குள்ளேயே நம்ம ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப சேஃபாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அந்த ஃபெவிகால் போட்டுட்டு நீங்கள் அதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் ஃபெவிகாலை வெளியில் ஃபெவிக்விக்கை வந்து வெளியில் நீங்கள் வச்சுட்டாலும் சரி, இல்லைனா ஃபெவிக்விக் தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் மேட்ச் பண்ணாலும் ஓகே தான். பட் ஆனால் ஸ்டாண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. கலர் வந்து நான் வந்துட்டு ஒரு டீக்குட் கலரில் போட்டிருந்தேன், அதாவது ப்ரௌனிஷாக இருக்கிற மாதிரி. எனக்கு வந்தது வந்து இந்த கலர் தான் வந்துச்சு. பட் எனக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்னலக்ஷ்மி வச்சுட்டு அதில் ஒரு விளக்கு வைக்கிறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். நிறைய இதில் நான் பார்த்துருந்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு இது ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 197 வந்துருந்துச்சு. ஸோ இதோட லிங்க் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லோரும் கேட்பீங்க, இந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல். ஓகேனா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்ம டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுற பொருள் தான். அதாவது ஒரு பெல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, நம்ம வீட்டில் வந்துட்டு சீலிங்கில் போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த ஃபேன்
ஃபேன் சவுண்டுக்கு அது சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு மாதிரி அது ஒரு கீச்சு கீச்சுன்னு ஒரு சவுண்டு கேட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பொருள் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் இது என்ன அப்படின்னா, நான் ஆர்டர் போடும்போது அதில் ஆன்லைனில் இருக்கிற மாதிரியே தான் வந்திருந்துச்சு. பட் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அந்த பெல்லெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினாலிட்டியான பெல் கிடையாது. சும்மா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு அது ஃபேன் சுற்றும்போது அது ரொட்டேட் ஆகுது. பட் ஆனால் அந்த சவுண்டெல்லாம் வந்து அதிகமாக வர்றதில்ல. அந்த பெல் அடிக்கிற மாதிரியான சவுண்டெல்லாம் கீச்சு கீச்சுன்றதெல்லாம். ஆனால் பார்க்குறதுக்கு அழகா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இதுவும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான். ஆனால் நம்ம குடுக்குற காசுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் அந்த பெல்லெல்லாம் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தது. இந்த மாதிரி சுற்றி வரும்போது கொஞ்சம் நல்லா சவுண்டோடு இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்துட்டு ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கிச்சன் ப்ராடக்ட்டு. சப்பாத்தி வைக்கிற ஸ்டாண்ட், சப்பாத்தி கட்டை தேய்க்கிறோம் இல்லைங்களா, அந்த கட்டை வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சைடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு சப்பாத்தி கட்டை வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, தோசை தவா வைக்கிற மாதிரி இருந்துச்சு, நான்ஸ்டிக் தவா. பட் என்கிட்ட வந்துட்டு தோசை தவா வந்துட்டு இரும்பு இதில் தான் நான் வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு காய் கட் பண்ணுறது இருக்குது இல்லைங்களா, அந்த மேட் வந்து நான் அதில் வச்சுருந்தேன். ஸோ இது வந்து குவாலிட்டி வந்து ஓகே தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 130 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நான் அந்த ஆணி அடிக்காமல் அந்த ஸ்டிக்கர் வச்சு ஒட்டி தான் நான் அதை மாட்டியிருக்கிறேன் செவத்தில். அது எத்தனை நாளைக்கு நிற்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வேணால் நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். மேட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 காட்டன் மேட்டு, 5 வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் மேட்டு மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அதாவது 10 மேட்டு வந்துட்டு 370க்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க. பட் வெளியில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மேட்டு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ், 60 ருபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஆன்லைனில் ஆஃபரில் இருந்ததுனால நான் போட்டிருந்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பாஞ்சில் ஒரு 5 மேட்டும், இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டனில் வந்துட்டு ஒரு 5 மேட்டும் இருந்துச்சு. ஒரு 5 கலரில் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் ஒர்த்து தான். ஒரு 30 ருபீஸ், 37 ருபீஸ் வருது ஒரு மேட்டோட ரேட்டு. அப்படி பார்த்தோன்னா ஒர்த்து தான். பட் ஆனால் டைல்ஸில் போட்டோம் அப்படின்னம்னா கொஞ்சம் வழுகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் க்ரிப்பாக வந்து இருக்கணும். மேபி புதுசாக போடுறதுனால அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு டைம் வந்துட்டு நம்ம அலசி காய போட்டுட்டு போட்டோம்னா அந்த க்ரிப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். இது 10 மேட்டு சேர்த்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா 370 ருபீஸ் தான். இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது எல்லாமே நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது. நம்ம அதில் பார்க்குறத விட சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே தான் 100%. ஆன்லைன் ஷாப்பிங் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வெளி மார்க்கெட்டை விட. பட் ஆனால் நம்ம வந்துட்டு கொஞ்சம் குவாலிட்டியும் பார்த்து வாங்கணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஃபைனல் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் மணி பிளான்ட் தான் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 பீஸ் இருந்துச்சு. நல்லா லென்த்தாகவே இருந்துச்சு. ஒவ்வொரு பீஸும் 8 பீஸ் இருந்தது. இந்த 8 பீஸும் சேர்த்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா 129க்கு இருந்துச்சு ஆன்லைனில். ஸோ அதனால் 8 பீஸ் வந்துட்டு 129க்கு வாங்கியிருக்கேன். இது வந்து 4ஆக நான் மடித்து காமிச்சிருக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நான் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறேன், என்ன மாதிரி நான் வச்சுருக்கிறேன் அப்படின்றது இதுக்கு அடுத்த வீடியோஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோஸில் ஒவ்வொன்றுமே நான் கொடுக்குறேன். இந்த ஆர்டிஃபிஷியல் மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது டெக்கரேஷன்ஸ்க்கு எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ எந்த மாதிரியான டெக்கரேஷன்ஸ்க்கெல்லாம் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மொத்தமாக நான் வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாமே இந்தந்த ஐட்டம்ஸ் தான். இது மேக்ஸிமம் வந்துட்டு நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணலாம். சில பேருக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸ் அப்படின்னு கூட தோணலாம். எனக்கு தேவைப்படுற விஷயங்களை நான் வாங்கியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். உங்கள் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் லிங்க்கில் போய் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.